இன்னைக்கு ப்ரெமோ 2 மஞ்சரி ஜாக்லின் சௌந்தர்யா சண்டே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ரூட் காஸ் எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னா, நம்ம சாச்சனா வந்துட்டு எக்ஸ்ட்ரா சுகர் போடுறதை பற்றி கேட்டிருப்பாங்க. அதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ திரும்ப சொல்லி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்துட்டு தர்ஷிகா கிட்டே கேட்டிருப்பாங்க, நான் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு பால் ஸ்மெல் பிடிக்காது, ஸோ நான் பாலுக்கு பதிலாக நான் தயிர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தர்ஷிகா வந்துட்டு அது முடியாது, ஏன்னா நம்ம ஒரு 10 கப் டீக்கே 6 ஸ்பூன் சக்கரை தான் போடுறோம், இப்படி எல்லாரும் அவங்க இதை சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் இதுன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் தனியாக ஃப்ரிட்ஜே தனியாக நிரம்பிடும் எல்லாரும் தனித்தனியாக எடுத்து வச்சா. ஸோ அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. வேணால் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தரலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் தரலாம், அதுக்காக 4 நாள் சாப்பிடல 4 ஸ்பூன் சர்க்கரையே சேர்த்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க. அப்போ மஞ்சரி தன்னோட பக்கம் நியாயத்தை எடுத்து சொன்ன உடனே தர்ஷிகா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நான் கிச்சன் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ மெயின் வயல் என்னென்னா, நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா இவங்கெல்லாம் போய் கேட்டிருப்பாங்க போலக்கு. இதை வந்து அவங்க காதில் கேட்டுட்டு தர்ஷிகா கிட்ட சொல்லியிருப்பாங்க போலக்கு, நான் பருப்பு பாயசம் நான் சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டேன், ஸோ அந்த பருப்பை கொடுத்துட்டு நான் அதை ஒரு பால் விட்டு பால் பாயசம் ஆக்கிக்கிட்டுமான்னு இவங்களை மார்க் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போலருக்கு. சொன்னதை கேட்டுட்டு மஞ்சரி வந்து நீங்கள் மட்டும் தனியாக, சௌந்தர்யா வந்துட்டு எப்போவுமே காஃபி குடிக்காமல் அந்த காஃபியை ஐஸ்கிரீம் ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ மஞ்சரி வந்துட்டு அதை சொல்லி காமிச்சிருக்காங்க போல இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சௌந்தர்யா ஜாக்லின்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் எதுக்கு வந்து ஒட்டு கேட்குறீங்கன்னு திட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒட்டு கேட்குறதுக்கு என்ன தனியாக செவராக இருக்குது, எல்லோரும் காமனாக ஒரு இடத்துல தான் இருக்கோம், என் காதில் வந்து விழுந்துச்சு, நீங்கள் என்ன மார்க் பண்ணுற மாதிரி தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ இது சண்டே ஆயிடுச்சு. இப்போ தர்ஷிகா வந்து என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க கிட்ட கேப்டன் எல்லாருக்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேப்டன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு தர்ஷிகா கிட்ட வந்து மஞ்சரி வந்து கோவப்படுறாங்க. நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், அவங்க இப்படி மார்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அது அவங்க என்கிட்ட கேட்ட பர்சனல் ரிக்வெஸ்ட் நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தர்ஷிகா கோவப்படுறாங்க, நீங்கள் என்கிட்ட அப்படிலாம் கேட்க முடியாது, அவங்க என்கிட்ட கேட்டாங்க நான் இங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பேசிக்கலி மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, அதான் அங்கே பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனானா இவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு மஞ்சரிக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மஞ்சரி வந்து கிண்டல் பண்ணுறீங்க, சௌந்தர்யா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணி மஞ்சரியை கிண்டல் அடிப்பாங்க. நம்ம அந்த செகண்ட் ப்ரோமோ அந்த பிரச்சனை நடக்கும்போது சௌந்தர்யா வந்து ஊன்னு ஒரு மாதிரி ஊழ விட்டுட்டு பயங்கரமாக சவுண்டு போடுவாங்க. ராயனும் ஜாக்லினும் பயங்கரமாக சிரிப்பாங்க. ஆனால் ஜாக்லின் அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணாத மச்சான், நீ இப்படி பண்ணேன்னா எல்லா தப்பும் உன் பேரில் ஆகிடும், நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஜாக்லின். உடனே சௌந்தர்யா ஓகே அப்படிம்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க இப்போ சாச்சனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மட்டும் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க, அவங்க நான் பாலாக சாப்பிட மாட்டேன் அது தயிராக வேணும்னு அவங்க ரிக்வெஸ்ட் அவங்க கேட்குறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து அந்த இடத்துல மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு என்னென்னா, கேப்டன் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, இப்போ இன்றைக்கி சுகர் வேண்டாம்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்பூன் சுகர் இருக்குன்னா அதை இன்னையோடு கேட்டு முடிச்சிடணும், நெக்ஸ்ட் டே அதை கேட்கக்கூடாது. அதே மாதிரி பாலும் இன்றைக்கி வேணும்னா அது இன்றைக்கே கேட்டு மார்னிங் குடிக்கலைன்னா சாயங்காலம் அது கிடையாது, மார்னிங்கே அந்த பாலை குடித்தா உண்டு இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே என்னென்னா, ஜெஃப்ரியை தனியாக கூப்பிட்டு மஞ்சரி வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க மார்க் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் பரவாயில்ல, ஜெஃப்ரி வந்து ரொம்ப பொறுமையாக அதை கேட்பார். இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு நியாயம் பதில் வேணுமா இல்லைன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து சாரி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கேட்பார். உடனே மஞ்சரி சொல்லுவாங்க, இல்லை என்கிட்ட சாரிலாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது மார்க்கிங் தானே, எதுக்கு இப்படி மார்க் பண்ணுறாங்கன்னு ஒரு மாதிரி அழுகையை அடக்கிட்டு கஷ்டப்பட்டு பேசுவாங்க. நமக்கே பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தது. ஸோ தர்ஷிகா ஜெஃப்ரி இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் தர்ஷிகா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே மஞ்சரி ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணணுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட பர்சனலாக சொல்லிடுங்க, ஏன்னா பால் இல்லாமல் தயிராக வேணுங்கிறது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட், நீங்கள் அதுக்கு என்கிட்ட பர்சனலாக ரிப்ளை பண்ணிடுங்க, கூட்டம் கூட்டி சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. அப்போ தர்ஷிகா ஓகே உங்களோட தயிர் ரிக்வெஸ்ட்டுக்கு பதில் வந்து நோ தான், பட் நான் கூட்டம் கூட்டி எல்லாருக்கும் இந்த பாலோட இது மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க. அதாவது பால் மட்டும் காலையில் குடிக்கலைன்னா சாயங்காலம் கிடைக்காது, அண்ட் சுகர் அன்றைக்கே எடுத்துக்கலைன்னா அடுத்த நாள் கிடைக்காது, இதான் இப்போதைய 2 ரூல். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் உங்களோட சுகர் வேண்டாம்னா நீங்கள் அதை வாங்கி வேறு யாருக்காவது கொடுக்கலாம், அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கறதுல நாங்கள் எதுவும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் இப்போதைக்கு லைவில் நடந்த சண்டை. ஃபுல் சண்டைன்னு பார்த்தோம். சௌந்தர்யாவோட மார்க்கிங்கும் பாடி லாங்குவேஜும் ரொம்ப ஓவராக போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்பவே ஓவராக போய் ஊன்னு ரொம்ப ஊழ விட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து யார் தட்டி கேட்பாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து தட்டி கேட்குறதுமே ஆக்சுவலாக என்னென்னா, தட்டி கேட்டோடனே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அது ஓட்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுது. இது எந்த மாதிரி ட்ரெண்டு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அது பிக் பாஸும் விஜய் சேதுபதி சார் தான் முடிவெடுக்கணும். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.